ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ணரி. நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கௌசியோட கர்ம வினை, அவளுடைய விதி, அதனால் அவளுக்கு புத்திர பாக்கியம் கிடையாது அப்படின்றத ரகுமாயி கிட்ட பாண்டரங்கன் சொல்லிகிட்ருக்கா. ரகுமாயி ரொம்ப வேதனையோடு அவளோட தலைவிதி இப்படி இருக்கே அப்படின்ட்டு நொந்து போய் பார்த்துட்டுருக்கா. அப்புறம் அடுத்த நாள் 2 நாள் கழித்து திரும்ப கௌசி வரா. அன்றைக்கி இடி இடிக்கிறது, பயந்து போய் மழை தூறல் போடுறது. அந்த இதில் பயந்து போய் துக்காராம் மகாராஜ் பக்கத்தில் போய் அந்த டென்ட்டுக்கிட்ட நிற்கிறா. அந்த சுவாசம் அவருடைய, நான் அப்பவும் பாடிகிட்டே தான் இருக்கார் அவர். மழை வந்துடுதுன்னு நிறுத்தலை, பாடிகிட்டே இருக்கா. அப்போ அந்த சுவாசம் அவளுக்கு ஏதோ பண்ணுறது பக்கத்தில் இருந்து. ஏன்னா மகான் இல்லையா, அவருடைய ஸ்பரிஷம், அந்த சுவாசம்லாம் நிற்க முடியாது நம்மளால். அவளுக்கு ஏதோ பண்ணுறது. அவள் காலில் விழுந்து கதறா. உடனே புத்திரவதி பவ அப்படின்னு துக்காராம் மகாராஜ் ஆசீர்வாதம் பண்ணுறான். இது வரைக்கும் நேற்று பார்த்தோம். மேலேருந்து பார்க்குறான் விட்டலனும் ரகுமாயும். விட்டலனுக்கு ஒன்றுமே புரியலை. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு. எப்படி ஒரு எம்பியோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா, ஒரு காலேஜில் சீட் வேணும்னா சீட்டே இல்லைனாலும் க்ரியேட் பண்ணி கொடுப்பா. ஒரு ஹை ரெக்கமெண்டேஷனில் ஒரு ஜாபுக்கு ஒரு வேக்கன்சி க்ரியேட் பண்ணி கொடுப்பா. அந்த மாதிரி துக்காராம் மகாராஜ் இப்படி சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, ஏன்னா மகான்களுடைய வாக்கு பொய்யாகக்கூடாது, பொய் ஆகாது. அதுதான் சத்தியமான உண்மை. அது நம்ம இதுக்கு முன்னாடியே ஞானேஸ்வர் மகாராஜோட சரித்திரத்தில் பார்த்தோம். ராமானந்த சுவாமிகள் விட்டல் பந்துக்கு அந்த மாதிரி சந்நியாசம் போயிட்டு ஞானேஸ்வர் மகாராஜோடைய அம்மா ருக்மணி தேவிக்கு புத்திரவதி பவன் ஆசீர்வாதம் பண்ணா. அதை நம்ம பார்த்தோம். அது கூட கணவர் இருந்து திரும்ப சந்நியாசி போய் வந்த ஒரு விஷயம். இது கர்ம வினை, அவளுடைய கர்ம வினை அவளுக்கு இடமே கிடையாது. புத்திர பாக்கியம் அப்படின்றதே அவளுக்கு கிடையாது. அவளோட இந்த ஜென்மாவில் கிடையாதுன்றது அவளோட விதி. ஆனால் துக்காராம் மகாராஜ் ஆசீர்வாதம் பண்ணிட்டாலே விட்டலனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே காலங்கள் போகிறது. ஒரு 2 வருஷம் கழித்து இதே மாதிரி துக்காராம் மகாராஜோடைய ஒரு கீர்த்தனைக்கு வரா. அவள் அழகாக ஒரு குழந்தையோடு வரா. தலையில் எழுத்தே மாறுறது அவளுக்கு. கௌசிக்கு தலையில் எழுத்தே மாறுறது. ஏன் அப்படின்னா, இந்த குழந்தை பிறக்கலை அப்படின்னா அவளுடைய கணவன் அவளை விட்டு பிரிஞ்சிடுவா. அவளுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்றதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், ஏன்னா அவள் எதுவுமே கேட்கலை. அவள் கதறலை, அழலை, எனக்கு குழந்தை வேணும், எதுவுமே வேண்டலை. ஆனால் டெய்லி நித்தம் அவருடைய கீர்த்தனைக்கு அவள் வந்துடுறா. இதுதான் சரணாகதி. நீ எதுவுமே எதிர்பார்க்காம மகான்கள்கிட்ட, பகவான்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. நீ உன்னுடைய கடமையை நீ பாட்டுக்கு செய்யணும். சரணடைந்துட்டு நீ பாட்டுக்கும் வேலையை செஞ்சிட்டே இருந்தால் அவனுக்கே தெரியும் உனக்கு என்ன தரணும், தரக்கூடாது எல்லாமே. ஆனால் மகான்கள்கிட்ட அந்த கருணை அதிகம். என்ன மாதிரி கர்ம வினையாக இருந்தாலும் அதை அகற்றி நம்மளோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்கும் அப்படின்னா மகான்களுக்கு தான் இருக்கும். அதனால் எல்லாருமே மகான்களை, எல்லா மகான்களும் பகவானுடைய அவதாரம் தான். இருந்தாலும் ஒரு மார்க்கத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். ஏதாவது ஒரு மார்க்கம் யாரையாவது கடைப்பிடித்து அவங்களோட வழி நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப நம்ம உணரலாம். எல்லாத்தையுமே எப்படி மாறுறதுன்றதே நமக்கு கண் கூட நம்ம உணர முடியும். நம்மளை எப்படி மேம்படுத்துகிறா, நமக்கு எந்த விதமான ஞானத்தை கொடுக்குறா, எல்லாமே. இப்போ வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். திடமான நம்பிக்கை வேணும் பக்திக்கு. ஒரு மகான குருவாக எடுத்து சரணாகதி அடையும் போது ஒரு பகுத்தறிவு வர்றது நமக்கு. ரொம்ப சிம்பிள். சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எது நீ கொடு எனக்கு அது சந்தோஷம். அதுதான் சரணாகதி. நீ கஷ்டத்தை கொடுத்தா நான் ஆடணும், நீ சந்தோஷத்தை கொடுத்தா நான் சிரிக்கணும் அப்படின்றது கிடையாது. நீ எது கொடுத்தாலும் உன்னுடைய பிரசாதம், அது நான் அனுபவிக்க தயாராக இருக்கேன். அதுதான் சரணாகதி. இப்போ அடுத்தடுத்து வர்றதில் எல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி பக்தி பண்ணணும். மகான் வந்தாச்சு, குருவாக எடுத்துட்டோம். நிறைய பேர் வழிபடுறா. மகாபெரிவா, ராகவேந்திர சுவாமிகள், ஷீரடி பாபா, நிறைய மகான்களை குருவாக எடுத்துட்டு வழிபட்டுருக்கா.
எப்படி வந்து டெய்லி அவளை நம்ம பக்தி பண்ணுறது? பக்தின்றது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம், அது ஒரு தினப்படி. எப்படி வந்து சாப்பிட்றோம், தூங்குறோம், குளிக்கிறோம், தினப்படி நம்ம பண்ணுறோமோ பக்தியும் தினப்படி நமக்கு இருக்கணும். எப்படி நம்ம பண்ணணும்? ரொம்ப சுலபமான வழி. பகவானுடைய நாமா, யாகம், தியானம், தவம், ஓமம், அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு யுகத்தில் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஒரு ஒரு யுகத்தில் பகவானை வந்து வழிபடுறதுக்கு பல முறைகள் வந்து இருந்தது. அப்போது அதெல்லாம் பண்ணும்போது பலன்கள் இருந்தது. அதே பலன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற காலகட்டத்தில், கலியுகத்தில் பகவான் நாமா சொன்னால் போதும் அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்றத சொல்கிறான். நாளையிலேருந்து பகவானுடைய நாமா சொல்கிறதுனால எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்குன்னு ஒரு சின்ன சின்ன கதையிலேருந்து நம்ம பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.